சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக தோல்வி அடையும் என்று மாஜி அமைச்சர்களுக்கும் தற்பொழுது நிர்வாகிகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு. எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவில் இருந்து விலக்கிவிடலாமா என்ற எண்ணமும் தற்பொழுது மூத்த அமைச்சராக இருந்த மூத்த நிர்வாகியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற KP முனுசாமி அவர்கள் அந்தர்பல்டி அடித்துள்ளார். இன்று வரைக்கும் அதிமுக எந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியையும் நடத்தவில்லை. ஆனால் திமுக மதுரை பொதுக்குழு கூட்டம், சேலம், விழுப்புரம் போன்ற மிக முக்கியமான இடங்களுக்கெல்லாம் செல்கிறது. ஆனால் அதிமுக இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய நிகழ்ச்சிகளையும் நடத்தவில்லை. அதற்கு காரணம் தொண்டர்கள் எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் இருப்பதுதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக அதிமுகவிற்கு வேண்டாவே வேண்டாம். ஏனென்றால் கடந்த 8 தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை மட்டும்தான் சந்தித்துள்ளது. இனியும் எடப்பாடியை நம்பினால் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய 60 MLAக்கள் சீட்டுகளும் பறிபோகும் என்ற தகவலையும் தொண்டர்கள் கூறிவிட்டார்கள். கடைசியாக ஒரு வாய்ப்பு, எடப்பாடி அதிமுகவில் இருக்கட்டும். ஆனால் பன்னீர்செல்வம், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இவர்கள் மூலமாக பிரச்சாரங்கள் செய்தால் நிச்சயம் தொண்டர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதல் சரியாகும். பாஜகவின் கூட்டணி கூட தேவையில்லை. முரண்பாடாக இருந்தால் அவர்களுக்கிடையே நாம் பேச்சுவார்த்தையும் நடத்தலாம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் சூழல் கட்டாயம் என்பது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயம் OPSன் ஆதரவும் சசிகலாவின் ஆதரவும் தேவை. தொண்டர்கள் எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை KP முனுசாமி அவர்களிடம் தொண்டர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது KP முனுசாமி அவர்கள் அந்தர்பல்டி அடித்தால் அதிமுகவிலிருந்து எடப்பாடியை நீக்குவதற்கு ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்படுவதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. KP முனுசாமி எடுக்கின்ற முடிவு சரியா என்பதை கூறுங்கள்.